ஏற்காடு மலைவாழ் மக்களுக்கு இணைப்பு சாலை அமைத்து தராததால் அப்பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் தாசில்தார் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இடைத்தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு மாரமங்கலம் பஞ்சாயத்திற்குட்பட்ட கொட்டச்சேடு, காளிக்காடு, சின்னமருதூர், மேனாங்குழி காடு உள்ளிட்ட 18க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் 25,000க்கும் மேற்பட்டோர் வசிக்கின்றனர். இப்பகுதிகளுக்கு இணைப்புச் சாலை அமைத்து தரக்கோரி 20 ஆண்டுகளாக இவர்கள் போராடி வருகின்றனர். இவர்கள் நீதிமன்றத்தை அணுகி உத்தரவு பெற்றனர். ஆனாலும் இன்னமும் இவர்களுக்கு இணைப்பு சாலை கிடைக்கவில்லை. இந்நிலையில் தற்போது ஏற்காடு சட்டசபை தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இப்பகுதியினர் தேர்தல் புறக்கணிப்பு முடிவுக்கு வந்துள்ளனர். அத்துடன் ஏற்காடு தாசில்தார் அலுவலகம் முன் சமையல் செய்து சாப்பிட்டு முற்றுகை போராட்டத்தை அறிவித்தனர். 16 கிராமத்துக்கு வரலாம். அந்த வழியா தான் நாங்க நடந்து வரலாம். கீழ் வழியா ரோடு வந்தா எங்களுக்கு அட்டன் டைமுக்கு பஸ் வராது. அதனால வேலைக்கு போறவங்களுக்கு சிரமம். அதனால மேலு வழியா தான் எங்களுக்கு கட்டாயமா எங்களுக்கு ரோடு வேணும். தேர்தலுக்குள்ள எங்களுக்கு இது ஒரு முடிவு காலம் கிடைக்கணும். இல்லன்னா நாங்க யாருமே அந்த பக்கம் உள்ள கிராமத்துக்குள்ள நாங்க ஓட்டு போட வைக்க மாட்டோம். போராட்டத்தை ஒட்டி பல்லாயிரக்கணக்கானோர் திங்கட்கிழமையன்று ஏராளமான லாரிகளில் அங்கு திரண்டனர். அவர்களை நடுவழியில் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அங்கு விரைந்து வந்த தாசில்தார் சாலை அமைத்து தருவதாக உறுதியளித்ததை தொடர்ந்து கிராம மக்கள் தற்காலிகமாக மறியலை கைவிட்டனர். இந்த போராட்டம் காரணமாக சேலம் ஏற்காடு சாலையில் 2 மணி நேரத்துக்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.